ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஏலியன் ரோம்லஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி தான். இது 2021 வந்த ஒரு ஹாரர் மூவி தான். இது ஐமேக்ஸில் ஓடினாலே அதையே கலெக்ஷன் பண்ண ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு சூப்பரான மூவி தான். ஹாரர் எலமெண்ட்லாம் சூப்பராக காட்டியிருப்பாங்க. அது போக ஏலியன்ஸையும் ஒரு சில இடங்களில் சூப்பராக காட்டி ஒரு நைட் நேரத்தில் நடக்கிற மாதிரி ஒரு வைப் தான். பட் இருந்தாலும் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. எல்லா விஷயமே சூப்பராக இருக்கும். இது மோஸ்ட்லி 2 கேரக்டரை வச்சு தான் மெயினாக கொண்டு போயிருப்பாங்க. பட் ஒரு 4-5 கேரக்டர் கூடவே வருவாங்க. பட் நான் அந்த 4-5 கேரக்டரை விட 2 கேரக்டர், ரெயின் அண்ட் ஆண்டி, இந்த 2 கேரக்டர் தான் முக்கியமான ரோல். இல்லை ரெயின் வந்துட்டு ஹியூமன், பட்டு ஆண்டி வந்துட்டு ஒரு சிந்தசிஸ், அதாவது ஒரு ரோபோட்டு. ஸோ இது 2 பேரை வச்சு தான் அந்த படம் முழுக்க போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு லாகுமே இல்லாமல் சூப்பராக ஹாரர் எலமெண்ட்டாக பெட்டராக காட்டியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்க்காதோ கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. பார்க்காத படத்தை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ செக் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போதைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்லேயே ரெயினை தான் காட்டுறாங்க. அதாவது ரெயினை காட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சீன் மாதிரி காட்டுவாங்க. அது என்ன சீன்னா, ஸ்பேஸில் ஒரு கல் மாதிரி ஒன்று பறந்து வந்துட்டுருக்கும். அதை ஒரு ஜிப்பில் உள்ளவங்க அதை இழுத்து அதை தன்னோட இதுக்குள்ளே வச்சு 2ஆக கட் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி கொண்டு போவாங்க. அப்போது ஒரு மாதிரி ஜூம் அவுட்டாக போயிட்டு அதை கட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரெயினுக்கு வந்துடுவாங்க. ரெயின் கேரக்டர்கிட்ட வந்துடுவாங்க. ரெயின் கேரக்டர் இப்போதைக்கு அதாவது பூமி இல்லாமல் வேற ஒரு கிரகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில மக்கள்களோடு சேர்ந்து வாழ்கிற ஒருத்தவங்க தான் ரெயின். அவளுக்கு பாடி கார்டு மாதிரி தான் ஆண்டிங்கிற கேரக்டர், அதாவது சிந்தசிஸ் வரும். அந்த சிந்தசிஸோட ஒரே நோக்கம் ரெயினுக்கு எது நல்லதோ அதுதான் எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தசிஸ்க்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு அந்த மைண்ட் செட்லேயே தான் அது பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நம்ம ரெயின் இங்கேருந்து தப்பிச்சு யுவாகா அப்படிங்கிற ஒரு பிளானட்டுக்கு போயிடணும், அங்கே தான் நம்ம நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறக்கு ஐடியா பண்ணுவாங்க. பட் இங்கே வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்து அடிமைகள் மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதா அவங்களோட ஒரே குறிக்கோள். இப்போதைக்கு இவங்க வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறக்காண்டி போய் ஒரு இடத்துல கேட்கும்போது, இல்லை உங்களுக்கான காலம் இன்னும் அதிகம் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளேயே இங்கேருந்து போக முடியாது, உங்களுக்கான வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் அங்கிட்ட ஆண்டி உட்காந்துருக்கும். ஆண்டியை வந்து சின்ன பசங்க வம்பெடுத்து அதை அடிச்சு போட்டுருவாங்க. ஒரு கீ மாதிரி இருக்கும். அந்த கீயை வச்சு தான் ஆண்டியை சரி பண்ண முடியும். ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா போய் நம்ம ரெயின் அதை சரி பண்ணிடுவாங்க. அப்போதைக்கு அவங்க கையில் கட்டியிருக்கிற வாட்ச், அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும் அந்த வாட்ச் எல்லாமே. ஏன்னா இது வந்து ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி ஒரு கதை தான். அதனால் ஃபியூச்சரிஸ்டிக்காகவே இருக்கும். அந்த வாட்சில் வீடியோ கால் வரும். அந்த வீடியோ காலில் அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேங்கிற ஃப்ரெண்டு வந்து பேசுவாங்க. பேசிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், நீ வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே போய் பார்க்கும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஸ்பேஸில் இருக்கும்போது ஒரு பிளானட் இதை பார்த்தேன், அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அங்கே உள்ள சில எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம யுவாக்காவுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னும்போது, அங்கே ரெயின் சொல்கிறா, இல்லை நம்ம மாட்டிக்கிட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆயிரும், திரும்பி நம்ம எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு ஆயிரும் அப்படின்னும், இல்லை நம்மளால் முடியும், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள எல்லாருமே இது பண்ணுவாங்க. இதில் ஒரு கேரக்டர் தான் இசபெல்லா மெர்செட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க கே அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணுவாங்க. அவங்களும் இருப்பாங்க. இப்போதைக்கு சரி ஓகே, நம்ம அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஒரு பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து யுவாக்காவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லோரும் போவாங்க. சரின்னு போகும்போது எல்லாருமே பிளான் பண்ணி சரி ஓகே நீ கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அன்றைக்கி நைட்டே கிளம்பி மேலே போயிடுவாங்க. போய் பார்க்கும்போது அந்த பிளானெட்டில் ஏத்தாப்பில் இருக்கும். அப்போதைக்கு இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம கே வந்துட்டு வாமிட் இருக்கும்போது ரெயின் போய் அவளை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவள் கன்சீவாக இருக்க தெரிய வரும். நீ கன்சீவாக இருக்க, இது காரணம் யார் அப்படின்னு கேட்கும்போது, அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை, விட்டு இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்ட்ட எதுவும் சொல்லிடுறதா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ரெயினும் சரின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. இப்போதைக்கு இன்னும் 2-3 பேர் சேர்ந்து என்ன ஒன்றானா இங்கேருந்து போய் அந்த ஷிப்பில் போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை அக்சஸ் பண்ணணும். பட் அதுக்கு நம்ம ஆண்டியோட ஹெல்ப் வேணும். ஏன்னா ஆண்டியால் தான் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை ஓப்பன் பண்ண முடியும். அதனால் நம்ம ஆண்டியை கூட்டிகிட்டே போவோம் அப்படின்னா ஆண்டியை கூட்டிகிட்டு அங்கேருந்து 2-3 பேர் சேர்ந்து போகிறாங்க. போய் அங்கே போய் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. போய் பார்க்கும்போது அங்கே உள்ள பேட்டரி இருக்கும். பேட்டரியெல்லாம் பார்க்கும்போது அது வெறும் 3 வருஷத்துக்கான பேக்கப் தான் இருக்கும். ஸோ 3 வருஷம் பேக்கப்பில் நம்ம யுவாக்கா போக முடியாது, குறைஞ்சது 9 வருஷமாச்சு ஆகும் நம்ம இங்கேருந்து யுவாக்காவுக்கு போக. அப்படிங்கிறப்ப அந்த பேட்டரி பேக்கப் 9 வருஷம் இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற பிளான் கொண்டு வராங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை, நம்ம ஷிப்புக்குள்ளே இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே எங்கேயாச்சும் இதோட பேட்டரி பேக்கப் இருக்கும், அதை வச்சு நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பிளான் பண்ணி எல்லாருமே உள்ளே போகிறாங்க. அதாவது 3 பேர் தான் அந்த ஷிப்புக்குள்ளே போகிறாங்க, மீதி 3 பேர் இந்த ஷிப்புக்குள்ளே இருக்காங்க. சரி ஓகேன்ட்டு ஆண்டி அவங்க 2 கூட்டிகிட்டு போவாப்பா. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஆண்டிக்கு மட்டும்தான் அந்த ஒவ்வொரு டோரையும் ஓப்பன் பண்ணுறதுக்கான அக்சஸ்க்கு இருக்கும். ஏன்னா ஒரு சிந்தட்டிக்னால சரின்னு போட்டு அங்கே ஒவ்வொரு இடம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஃப்ரீசர் இருக்கும். ஃப்ரீசர் அவ்வளோ கூலிங்காக ஓப்பனில் இருக்கும். எதனால் இங்கே ஃப்ரீசர் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க, இவ்வளோ கூலிங்காக இருக்குது இந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அங்கே அந்த ஏலியனை காட்டுவாங்க. அதாவது 8 கால் பூச்சி மாதிரி இருந்து ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணும்போது அந்த இதை காட்டுவாங்க. அது எல்லாமே ஃப்ரீஸாக இருக்குது. அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிறாமல்
அந்த பேட்டரி பேக்கப் வெளியே எடுத்தோன்னா அது எல்லாமே அந்த ஃப்ரீசர் ஆஃப் ஆகி அந்த இடத்துல ஹியூமன்ஸோட ஹீட்னால அங்கே உள்ள ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிடும். அப்போதைக்கு அங்கே உள்ள அந்த ஏலியன்ஸ் எல்லாமே வெளியே தப்பிக்க ஆரம்பிச்சிடும். தப்பிச்சு ஒவ்வொருத்தரும் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஆண்டிக்கு இவங்க அந்த ஷிப்புக்குள்ள வரும்போதே ஒரு பழைய சிந்தசிஸ் ஒன்று இறந்து கிடக்கும். இந்த சிந்தசிஸோட அந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று கழுத்தில் சொல்லியிருப்பா. அதை எடுத்து ஆண்டிக்கு போட்டு பார்க்கலாம், ஆண்டிக்கு அப்போ தான் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிய வரும் அப்படின்ட்டு ஆண்டிக்கு போடும்போது ஆண்டி அந்த சிந்தசிஸோட மைண்ட் செட்டுக்கே போயிடுவாப்புல. அதாவது ஆண்டிக்கு இருந்த ஒரே குறிக்கோள் ரெயினுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணணும். பட் இப்போதைக்கு அந்த சிந்தசிஸோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று போட்டோன்னா இப்போ அதோட மைண்ட் செட் என்னென்னா இங்கே இருக்கிற சாம்பிள் எடுத்துகிட்டு நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அது வந்துடும். இப்போதைக்கு ஆண்டி இவங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, தான் இந்த இடத்துல தப்பிச்சு எப்படியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாப்புல. சரின்னு இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாப்புல. இப்போதைக்கு அந்த ஏலியன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஹியூமன்ஸை. இப்போதைக்கு நம்ம ஆண்டி அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்க போகும்போது அந்த டோர் ஓப்பனே ஆகாது. இப்போதைக்கு நம்ம ரெயினுக்கு தெரிஞ்ச பேர் போச்சு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, நம்ம போய் காப்பாற்றே ஆகணும்னு ரெயினும் அவங்க கூட இருக்க எல்லாருமே போகும்போது நம்ம கேவோட தங்கச்சி, அதாவது கே மட்டும், அதாவது இசபெல்லா மெர்செட் மட்டும் வேறு வழி இல்லை, அவங்க கன்சியாக இருக்காங்க, இங்கே நாங்கள் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உடச்சி வெளியே வந்துடுவாங்க எல்லாருமே. அந்த ஏலியன்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து தப்பிச்சு எல்லாருமே ஓடும்போது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த இதை அட்டாக் பண்ணிடும். பட் இவங்க எப்படியோ ட்ரை பண்ணி அந்த இன்னொரு சிந்தசிஸ் பாதி இறந்த காரணமாக இருந்துச்சு, அதோட இதை ஹெல்ப்போட இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னும்போது இதை தடுக்க முடியாது, அவளை கொன்றுங்க, வேறு வழி இல்லை, கொல்லணினா உங்களுக்கு பிரச்சனை பண்ணும்போது அங்கே உள்ள யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பட் ஆண்டி அதை செய்கிறதுக்கு தயாராக இருப்பாள். பட் மற்றவங்க எல்லாருமே சொன்னோன்னா அதையும் செய்ய மாட்டாப்புல. இப்போதைக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சு போய் நிற்கும்போது ஒரு வழியாக ஒரு எலக்ட்ரிக் இதை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஏலியனை கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அது ஆல்ரெடி 60-70% வரைக்கும் இவளை கரப்ட் பண்ணிடுச்சு. ஸோ இவளை கொல்லணிலாம் உங்களுக்கு பிரச்சனையாக அப்படின்னு கேட்காம ஆண்டி தடுக்க போகும்போது அங்கே உள்ள 2 பேர் சேர்ந்து அவளை காப்பாற்றி கொண்டு போய் ஷிப்புக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போதைக்கு இந்த ஷிப்பில் 3 பேர், அவங்க வந்த ஷிப்பில் 3 பேர் அப்படின்னு சொல்லி 6 பேர் தனித்தனியாக மாட்டிக்குவாங்க. பட் அந்த ஷிப்புக்குள்ளே போனோடனே அவளுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் உடம்புல மாற ஆரம்பிச்சு திடீர்னு பார்த்தா நெஞ்சு வெடிச்சு அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி ஏலியன் வரும். அந்த இடம்லாம் பார்க்கும்போது சும்மா என்னடா இவ்வளோ இதாக எடுத்து வச்சிருக்கிய ராவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையுமே இதெல்லாம் சின்ன பிள்ளைகளோட பார்த்துறாதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருந்தோன்னா அங்கே வந்துட்டு நம்ம இசபெல்லா மெர்செட் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஷிப் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி இவங்க நின்ன இடத்துல வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் போய் அந்த ஷிப்பு ஆக்சிடென்ட் ஆகி பின்னாடி விழுந்துடும். இப்போதைக்கு இவங்க இங்கேருந்து அங்கே போய் அங்கே உள்ளவங்களை காப்பாற்றி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்க அந்த ஷிப் எடுத்துகிட்டு வெளியே கீழே கிளம்பணும். இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் அந்த ஏர்க்ராஃப்ட்லேயே மாட்டிக்கிறாங்க. சரி நம்ம இப்போதைக்கு அங்கேருந்து இந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து அங்கிட்டு போனால் தான் நம்ம எப்படியாவது தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் போகும்போது தான் பார்க்குறாங்க அந்த ஏலியன் அங்கேருந்து தப்பிச்ச ஏலியன்ஸ் எல்லாமே ஒரு ரூமுக்குள்ளே அப்படியே அடைஞ்சு கிடக்கு. இப்போதைக்கு இந்த ரூமை தாண்டி போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஹியூமன்ஸோட அதுகளுக்கு வந்துட்டு கண்ணோ வேறு எதுவும் கிடையாது. பட் ஹியூமன்ஸோட ஹீட்டோட இதை வச்சு தான் அது கண்டுபிடிக்குது, இல்லாட்டி சவுண்ட்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமோட டெம்பரேச்சரை அதிகப்படுத்திட்டு எந்த சவுண்டுமே இல்லாமல் இங்கேருந்து தப்பிச்சு போகணும், ஏதாவது சவுண்டு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம மொத்தமாக அழிஞ்சு நம்மளை எல்லாத்தையும் கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு ஐடியா பண்ணுவாப்புல. ஆண்டியோட ஒரே குறிக்கோள் அவங்க இந்த ஷிப்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த சாம்பிள்ஸ் அப்படியே எடுத்துடணும் அப்படின்னு தான். சரின்னு இவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த சாம்பிள்ஸ் எடுக்க போகும்போது அங்கே ஒருத்தர் இறந்துருவாப்புல. நம்ம அதாவது கேயை காப்பாற்றணும்னு சொல்லி ஒருத்தர் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவார். பட் அவர் வந்துட்டு அங்கே ஒரு ஏலியன் முட்டை மாதிரி இட்டிருக்கும், அதாவது அந்த உடம்புலேருந்து தப்பிச்சு வந்தது, அதை கொல்ல ட்ரை பண்ணுவார். பட் அதில் வாயிலேருந்து வர அது ரத்தம் முதற்கொண்டு எல்லாமே ஆசிட் மாதிரி அது பட்ட இடமெல்லாம் அழிச்சிடும். இப்போதைக்கு அது பட்டு அவர் இறந்துருவாப்புல. இப்போதைக்கு நம்ம மட்டும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய் என்ன பண்ணுறது தெரியாமல் போகும்போது அவங்களே அந்த ஏலியன் அட்டாக் பண்ணி அவளை தூக்கிட்டு போயிடும். பட் இந்த இடத்துல ஆண்டி நினச்சிருந்தா அவளை காப்பாற்றிருக்கலாம். பட் ஆண்டி அவரை காப்பாற்ற மாட்டார். காரணம் அதோட எண்ணமே அந்த கேட்டை நம்ம திறக்கணும், அந்த கேட்டை தாண்டி நம்மளை வந்து அட்டாக் பண்ணி அது இங்கேருந்து வெளியே போகணும் தான். ஸோ என்னால் உங்களை அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது, விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 மட்டும் கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பும். பட் அந்த இடத்துல ரெயினுக்கு இது நம்மளோட ஆண்டியே கிடையாது, இது வேறு மாதிரி ஆயிடுச்சு, இது எப்படியா தடுத்தாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வந்துடும். இப்போதைக்கு அவங்களுமே இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே மற்ற எல்லோரும் 3 பேரும் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாங்க. அப்போதைக்கு நம்ம கேவோட சவுண்டு இருக்கும். ஏன்டா கேவோட சவுண்டு இருக்குது, அவள் தான் செத்துட்டாலே அப்படிங்கும்போது இல்லை கே சாகலை அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து கேவை காப்பாற்றுவாங்க. கேக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியானனால அந்த ஏலியன் அவளை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். பட் இது வந்து அதிகபட்சம் ஒரு 2-3 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஏர்க்ராஃப்டில் ஒரு 3/4 இடத்த அந்த ஏலியனுக்கு டேக் ஓவர் பண்ணிடும். அவ்வளோ ஏலியன் உருவாயிரும் புதுசாக. ஸோ இப்போதைக்கு இத்தனை ஏலியன் அவள் அட்டாக் பண்ண முடியாது, ஆண்டி ஒரு ஆளாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெயின் எப்படியோ தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட்
அந்த இடத்துல ஆண்டிக்கு ஒரு அட்டாக் ஆகி அந்த இடத்துல ஆண்டி விழுந்துடுறாங்க. இப்போதைக்கு நம்ம ரெயின் போய் அந்த ஆண்டியோட கழுத்தில் உள்ள ஹார்ட் டிஸ்க் எடுத்து வெளியே போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஆண்டியை பழைய மாதிரியே மாற்றிடுவாங்க. இப்போதைக்கு 3 பேரும் தப்பிச்சு போகலாம் பார்த்துக்கும்போது கேவும் ரெயின் மட்டும் தப்பிச்சு போகும்போது இவளுக்கு எப்படியா நம்ம ஆண்டியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெயினை கீழே இறங்கி வந்துட்டு கேவ் மட்டும் தனியாக நீ போயிரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கே கையில் அந்த ஆன்டி டோஸ்ட் இருக்கும். அதாவது இவங்க இங்கேருந்து இது கொண்டு போய் வெளியே ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த சாம்பிள்ஸ்லாம் இருக்கும். அதை தனக்கு போட்டுக்கிட்டால் தன்னால் இங்கே இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம், தன்னோட காயங்கள்லாம் சரியாயிடும் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அதை தன்னோட உடம்புல ஏற்றிக்குவாங்க. பட் அது தன்னோட உடம்புல ஏற்றினதுக்கப்புறம் தான் அதோட சைடு எஃபெக்ட் என்னன்னு தெரிய வரும். தான் வயிற்றில் வளர்ந்த குழந்தை 2 மாதம் 3 மாதமாக கருவாக தான் இருக்கும். பட் உடனே அது குழந்தைய பிறந்து அது பெரிய ஆளாக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம ரெயினுக்கு தெரிய வரும் அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு. அவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதாவது அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அவ்வளோ ஏலியன் இருக்கும். அந்த ஏலியன்லாம் அட்டாக் பண்ணி எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்கணும். பட் அட்டாக் பண்ணாலே அதோட ரத்தம் ஆசிடை விட மோசமானது. ஸோ எந்த இடத்த படுத்தோ அந்த இடத்த மொத்தமாக அழிச்சிடும். இவங்க வேறு அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ரத்தம் பட்டுச்சுன்னா ஸ்பேஸ் கிராஃப்ட் மொத்தமாக டிஸ்ட்ராய்ட் ஆகிரும். ஸோ இது எப்படி இதை அழிக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரெயின் ஒரு முடிவு பண்ணி ஆண்டியும் கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே உள்ள ஆன்டி கிராவிட்டி இதை ஆன் பண்ணி விட்ருவாங்க அங்கே உள்ள மிஷினை. ஸோ ஆன்டி கிராவிட்டி ஆன் பண்ணோன்னா எல்லாமே காற்றுலேயே மிதக்கும். அப்படி மிதக்கும் போது அங்கே உள்ள ஏலியன் எல்லாத்தையும் சுட்டு தள்ளிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறக்கு ஐடியா பண்ணுவாங்க. பட் அவங்க தப்பிக்கிற நேரத்தில் டக்குனு ஆன்டி கிராவிட்டி பேட்டரி லோவாகி ஆஃப் ஆகிரும். அந்த இடத்துல எல்லா ஆக்சிஜனும் கீழே விழுந்து மொத்தமாக ஸ்பேஸ் கிராஃப்ட் இதாக ஆகிரும். அந்த இடத்துல இவங்க லிஃப்ட் யூஸ் பண்ணி 2 பேரும் தப்பிச்சு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. தப்பிச்சு வந்து நம்ம கேவை மீட் பண்ணலான்னு வரும்போது தான் அங்கே பார்த்தா வந்துட்டு ஒரு இதில் அவங்களுக்கு குழந்த பிறந்து பெரிய குழந்தையாயிரும். இப்போதைக்கு குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிற முடிவில் தான் ரெயின் போய் என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க. பட் அது இவங்க போய் ஒரு 10 நிமிஷத்துலேயே அது பார்த்தா ஒரு அடல்ட் அளவுக்கு பெரிய இதாக வளர்ந்து, அதாவது 2 மனிதர்கள் எவ்வளோ உயரம் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு உயரமாக வளர்ந்து தன்னோட சொந்த அம்மாவே அதாவது கேயவே கடிச்சு கொன்றும். இப்போதைக்கு ஆண்டியும் தடுக்க ட்ரை பண்ணும்போது ஆண்டியும் அடித்து அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்போதைக்கு ரெயின் ஒரு ஆள் தான் இருக்காங்க. ரெயின் எப்படியாச்சும் அந்த ஏலியனை அட்டாக் பண்ணி கொன்று அதுலேருந்து தப்பிக்கணும். இல்லைனா அவங்களும் இறந்துருவாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் கொஞ்சம் நேரத்தில் இவங்க இருந்த அந்த கிரகத்தில் மோதி மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. பட் முயற்சி பண்ணி கடைசியில் அண்டர் கிரவுண்டில் இருந்த ஸ்பேஸ் கிராஃப்டை மொத்தமாக கழட்டி விட்டு அதுலேருந்து இவங்க தப்பிச்சு வந்துட்டு அந்த ஏலியன் மொத்தமாக சாகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் ஒன் ஆஃப் த சூப்பர் மூவின்னு சொல்லுவேன். அதுவும் அந்த உடனே பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு மாதிரி பங்கம் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு ஆக்டரை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சது அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதோட டிசைனே ரொம்ப பெட்டராக பண்ணியிருந்தாங்க. அந்த பெட்டரான டிசைனை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ டிசைனுக்குன்னே இதை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மொத்தத்தை சிஜியிலே எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு இது ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெயின் அங்கேருந்து தப்பிச்சு போனாங்களா, அந்த ஏலியன் மொத்தமாக அழிஞ்சிருச்சா அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே காட்டியிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கப்புறம் அது அடுத்த ஒரு பாகம் வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏலியன் ரோம்லெஸ் 2 வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஏலியனுங்கிற ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸை விட மாட்டாங்க. கண்டிப்பாக அதை மறுபடியும் அடுத்த ஒரு மூவியாக தான் கொண்டு வர போகிறாங்க. பட் இந்த கதை கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டே. மற்றபடி ஏலியன் ரோம்லெஸில் எந்த ஒரு குறையுமே நீ சொல்ல முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த படத்தை பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்கள் தாட்ஸ் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.